Taste the Daily. திருப்பத்தூரில் தனது மகளிடம் பேசியதாக மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் குடோனில் அடைத்து வைக்கப்பட்டு இரும்பு ராடால் சரமாரியாக தாக்கப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வாணியம்பாடி அடுத்த ராமநாயக்கன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் பாட்டூர் பகுதியைச் சேர்ந்த கேட்டரிங் தொழிலாளியான அண்ணாமலை நட்பாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதை விரும்பாத சிறுமியின் தந்தை சக்திவேல் மற்றும் தாய்மாமன் விஜயகுமார் இருவரும் கேட்டரிங் செய்ய வேண்டும் என அண்ணாமலையை அழைத்து குடோனில் அடைத்து வைத்து இரும்பு ராட், காலணி, பைப் ஆகியவற்றால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த நீ எப்படி என் மகளுடன் பேசலாம் என கூறி தாக்கியதாக இளைஞர் வேதனையுடன் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர் வகுப்பினரால் தாக்குதலுக்கு ஆளாகும் அவல நிலை தொடர்ந்து வருவது வாய்க்கிழிய சமூக நீதி பேசி வரும் விடியா திமுக அரசுக்கு தெரியவில்லையா என மக்கள் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆடு இதெல்லாம் எடுத்தாச்சுன்னா நான் விட்டுருன்னு கேட்டேன். நீ தாழ்த்தப்பட்ட ஜாதி தானே, நீங்கள் பேசுகிற அந்த மாதிரி நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் தான் பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அடிச்சுனே இருந்தாங்க. நான் அவங்க காலில் கூட விடுறேன். நான் அவங்க காலில் தொட்டாக்கா தாழ்த்தப்பட்ட ஜாதி நீ யாரும் என் காலை தொடுறாரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைப்பில் அடிச்சுனே இருந்தாங்க. தலைமையில் அடித்தோடனே மைக் போட்டு மைக்கை வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மூஞ்சி தண்ணி தெளித்து தண்ணி குளிப்பாட்டி மூஞ்சி மேலேயே நெஞ்சு மேலேயே செருப்பு கால் எட்டி வச்சாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுருன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதி நீ இவ்வளோ இது மாதிரிலாம் பண்ணுகிறேன்னு சொல்லி மறுபடியும் அடிச்சுட்டே இருந்தாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த தின்னலூர் கிராமத்தில் போதிய ஆசிரியர்கள் இன்றி இயங்கும் அரசு பள்ளியால் மாணவர்களின் கல்வி தரம் கேள்விக்குறியாகியுள்ளது. தலைமை ஆசிரியர் உட்பட 6 பணியிடங்களை கொண்ட இந்த பள்ளியில் தற்போது ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியாற்றி வருகிறார். இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் குறைந்துள்ளதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். பெற்றோர்கள் பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் கல்வித்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மழுப்பலாக பதிலளித்துள்ளனர். நீங்கள் படியுங்கள், மற்றதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என மேடைக்கு மேடை வாய் சவடால் விடும் பொம்மை முதல்வரின் செயலற்ற அரசால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் தின்னலூர் கிராமம் சார். இது நடுநிலை பள்ளியா இருக்குதுங்க சார். இதுல தலைமை ஆசிரியர் ஒரு பிரச்சனையினால 10 மாசமா இல்லைங்க சார். அடுத்தது 3 ஆசிரியர்கள் இருந்தாங்க சார். அவங்களும் 7வது மாசம் டிரான்ஸ்ஃபர் வாங்கின்னு போயிட்டாங்க சார். அதனால இப்ப பிள்ளைங்க படிப்பு ரொம்ப சுத்தமா மோசமா இருக்குதுங்க சார். பாப்பான்னு பேசிட்டு இருந்த பசங்க இப்ப சுத்தமா சரியா ஒழுக்கமும் கெட்டு போச்சு. ஒரு வார்த்தையை கூட சரியா படிக்க முடியல. ஒரு காங்காச்சம் கூட தெரியல சார். 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குலாம் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது சார் இந்த பசங்க இப்ப ஸ்கூலு. எங்களுக்கு தலைமை ஆசிரியரும் இன்னொன்னு 3 பட்டதாரி ஆசிரியர் கண்டிப்பா போட்டாகணும் சார் எங்களுக்கு. இதனால பசங்க படிப்பு ரொம்ப கெட்டு போகுது. ஏஓ சார் நாங்க எக்ஸாம் போட முடியாது, எங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்றாரு. 10 மாசமா எக்ஸாம் இல்லை. எங்க பிள்ளைங்க 1 மாசமா டீச்சர்ஸும் எக்ஸாம் இல்லாம பிள்ளைங்க படிப்பு படிக்காம கைநெலி போய் சுத்துறாங்க, ஏரி குளம் சுத்துறாங்க. ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்புற பசங்களை அனுப்புறது இல்லையா?